अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. காஞ்சிபுரத்திலே அமைந்துள்ள திவ்யதேசங்களிலே ஒன்றான திருத்தண்கா என்கிற திவ்யதேசம் வேதாந்த தேசிகனுடைய அவதார ஸ்தலமும் ஆகும். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மற்ற திவ்யதேசங்கள் சிலவற்றை பற்றி ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் தாம் அவதரித்த திருத்தலமான திருத்தண்கா என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் தீபப்பிரகாசன் என்ற திருநாமத்தை உடையவன். அந்த எம்பெருமானை குறித்தும் ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். இதிலே சரணாகதி நெறியை பற்றின சில விஷயங்களும் தெரிவிக்கப்படுகிறபடியினாலே இந்த ஸ்தோத்திரத்திற்கு சரணாகதி தீபிகா என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த பெயரை வேதாந்த தேசிகனே வைத்திருக்கிறார் என்று சொல்லலாம். அதிலே அந்த எம்பெருமானுடைய பெருமைகள் முதலிலே விளக்கப்படுகின்றன. அந்த திவ்யதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்ன அவனுடைய பெருமைகள் அது முதலிலே சில ஸ்லோகங்களாலே தெரிவிக்கப்படுகின்றன. அதிலே இப்பொழுது நாம் 18வது ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்கிறோம். இந்த 18வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், எல்லையற்ற மேன்மையுடையவனாய் இருக்கிறான் எம்பெருமான். அவனைப் போல உயர்ந்தவன் எவனுமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட மேன்மையுடைய பகவானும் கூட தன்னுடைய விருப்பத்தினாலே அடியவர்களுக்கு தன்னை தாழ விட்டு கொண்டு அந்த அடியவர்கள் மிகவும் தாழ்ந்தவர்களோடும் கூட புறையற கலந்து பரிமாறுகை என்று அப்படி அவன் பரிமாறுகிறானே, அது அவனுடைய அந்த எளிமை சௌசீல்யம், அதை பற்றி சொல்லுகிறார் இந்த 18வது ஸ்லோகத்தில். நிம்னோன்னதானி நிகிலானி பதானி காடம் மஜ்ஜந்தி தே மகிமசாகர சீகரேஷு நீரந்திரமாஸ்ரயசி நீச்சஜனான் ததாபி ஷீலேன ஹந்த சிசிரோபவனேஸ்வரத்வம். நிம்ன உன்னதானி நிகிலானி பதானி. இந்த உலகம் என்கிறது எப்படி இருக்கிறது? உயர்ந்ததும் தாழ்ந்ததுமாய் இருக்கிறது. எவ்வளவு உலகம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் மிகவும் தாழ்ந்த இடங்களும் உண்டு, மலை போல உயர்ந்த இடங்களும் உண்டு. நிகிலானி பதானி, உலகம் அனைத்தும், எல்லா உலகங்களையுமே சொல்லணும், பூலோகம் மட்டுமே அல்ல, அனைத்து உலகங்களும். அவைகளெல்லாம் என்ன ஆகின்றன என்றால், காடம் மஜ்ஜதிதே மகிமசாகரசீகரேஷு, அவை அனைத்தும் உன்னுடைய பெருமையினுடைய திவலையிலே மூழ்கி போகின்றன என்றார். தே மகிமசாகர சீகரேஷு, உன்னுடைய மகிமையினுடைய ஒரு மகிமை என்கிறதே ஒரு கடலாக நினைத்து பாருங்கள். மகிமசாகரம் என்று சொல்லுகிறார். அந்த கடலிலே ஒரு சிறிய திவலை, ஒரு துளி, என்னால் எவ்வளவு சிறியது. அந்த துளியிலே எல்லா உலகமும் மூழ்கி போகிறதான். அப்படின்னா எவ்வளவு பெருமை உடையவனவன் அந்த மேன்மையுடைய எம்பெருமான். தன்னுடைய பெருமையினுடைய ஒரு துளியிலே அனைத்து உலகங்களும் மூழ்கிவிடும்படியான அப்படிப்பட்ட மேன்மை உடையவனவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? நீரந்திரமாஸ்ரயசி நீச்ச ஜனானு, மிகவும் நீச்ச ஜனங்கள், இதற்கு கீழ்ப்பட்டவர்கள் இல்லை
என்று சொல்லும்படியான ஜனங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஆழ்வார்களுடைய பாசுரங்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஒரு குகப்பெருமாளோடு எம்பெருமான் சேர்ந்தானே, எப்படி சேர்ந்தான்? ஏழையேதலன் கீழ்மகன் என்னாதிறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து. அவன் மிகவும் ஞானத்தாலே குறைந்தவன். அவன் ஏதலன், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜந்துக்களுக்கும் சத்ருவாயிருப்பவன், வேடர் குலத்திலே பிறந்தபடியினாலே. அதற்கு மேலே கீழ்மகன் என்று சொல்லும்படியாக இப்படி இருந்த பொழுதும் கூட அவனை என்ன பண்ணினான்? உகந்து தோழன் நீ எனக்கு என்று என்னுடைய தோழன் என்று சொல்லி அவனை அணைத்து கொண்டானே. அது எவ்வளவு தாழ்ந்தவனோடு, அதாவது இக்ஷாக்கு குலத்திலே பிறந்திருந்த ராமபிரான் எவ்வளவு உயர்ந்தவனாயிருந்த பொழுதும் தன்னுடைய மேன்மையெல்லாம் பாராமல் அவனோடு கலந்து பழகினான். இன்னும் அடுத்தது இதை காட்டிலும் ஒரு விசேஷம் ஒன்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இவனாவது மனிதன், அதாவது ராமபிரானும் மனிதனாய் பிறந்திருந்தான், குகனும் மனிதன் தானே என்று சொல்லிவிடலாம். ஆனால் அதற்கும் கீழே போய் வாதமாமகன் மர்க்கடம் விலங்கு மற்றொரு சாதி என்று ஒழிந்திலை என்று ஹனுமானோடு பழகினானே. ஹனுமனை அணைத்து கொண்டான். எப்படி அணைத்து கொண்டான்? ஏஷ சர்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா என்று எல்லாமுமாக எல்லா பரிசுமாக என்று சொல்லி அந்த ஹனுமானை அணைத்து கொண்டான். ஆகையினாலே என்ன சொல்லுகிறார்? அவன் வாதமாமகன் மர்க்கடம் விலங்கு, ஒரு குரங்கு என்று கூட பாராமல் அவனை அணைத்து கொண்டான். அதே போல விபீஷணன் ராட்சஸ் ஜாத்தியன் என்று பார்க்காமல் அவனை அணைத்து கொண்டான் என்று பார்க்கிற பொழுது என்ன தெரிகிறது? எவ்வளவு மேன்மையுடையவனாயிருந்தாலும் தன்னுடைய அடியவர்களிடத்தில் அப்படி இடைவெளியே இல்லாமல் கறந்து பரிமாறுகிறவன். அதான் இடைவெளி இல்லாமல் என்கிறத தான் நீரந்திரமா ஆசிரயசி, துளி கூட இடைவெளி இல்லாமல் புறையற கலந்து பரிமாறுகை என்று சொல்லுகிறார்கள். அது நீச்ச ஜனானு ததாபி. அதனால் என்ன தெரிகிறது? ஹந்த ஷீலேனா, அடடா உன்னுடைய சீலகுணத்தால் என்றோ நீ இப்படி செய்கிறாய். நீ யார் என்னால் சிசிரோபவனேஸ்வரா. சிசிரோபவனம் என்னால் அது திருத்தண்கா என்கிற திவிதேசத்தினுடைய வடமொழி ஆக்கம் என்று நாம் சொல்லலாம். அதாவது தண் என்றால் சிசிரம், மிகவும் குளிர்ச்சியானது. அது உபவனம் என்னால் கா என்னால் அது அழகான தோட்டம் போலே, சோலை போலே. அதாவது திருத்தண்கா என்பதற்கும் குளிர்ந்த சோலை என்று பொருள், சிசிரோபவனம் என்பதற்கும் குளிர்ந்த சோலை என்று பொருள். அப்படிப்பட்ட அந்த திவ்ய தேசத்திற்கு ஈஸ்வரா, தலைவனே, துவம் நீ எப்படிப்பட்டவன்? இப்படிப்பட்டவன் என்றோ. உன்னுடைய பெருமையினுடைய திவலையிலே, கடல் போன்ற பெருமையிலே ஒரு திவலையிலே அனைத்து உலகங்களும் மூழ்கி விடுகின்றன என்றபடி மேன்மையுடையவனாய் நீ இருக்கிற பொழுதும் அந்த மேன்மையெல்லாம் ஒரு பொருளாக கொள்ளாமல் நீ என்ன செய்கிறார்? நீச்ச ஜனானு ஆசிரயசி, நீச்ச ஜனங்களோடும் கலந்து பழகுகின்றாய். இன்னும் கிருஷ்ணாவதாரத்திலே அவன் பண்ணின அந்த காட்டின சௌலபியத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ராமாவதாரத்திலே நீச்ச ஜனங்களுக்கு தன்னை சமமாக ஆக்கி கொண்டான். அவ்வளவு பெரியவன் தன்னை தாழ விட்டு கொண்டான். கிருஷ்ணாவதாரத்தில் இன்னும் ஒருபடி மேலே போய் தன்னை அவர்களுக்கும் கீழே தாழ விட்டான் என்று அப்படியெல்லாம் பார்க்கிறோம் அவதாரங்களிலே. சௌலபியம், சௌசீல்யம், அந்த குணங்கள் அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக அனுபவிக்கிறார். இவ்வளவு மேன்மை உடையவன் எவ்வளவு எளியவனாக தன்னை ஆக்கி கொள்ளுகிறான், இதன்றோ அவனுடைய பெருமை என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த திருத்தண்கா எம்பெருமானுடைய சௌலபியத்தை அனுபவித்தார். அடுத்தபடியாக அந்த திருத்தண்கா எம்பெருமான் அவன்தான் நமக்கு சரண்யன், எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவன் என்று அவனுடைய பெருமையை சொல்ல வேண்டும். ஆனால் உலகத்திலே அவனுக்கு மட்டுமா பெருமை சொல்லுகிறார்கள்? அவனுக்கு சமமாக இன்னும் சில தேவதைகளையும் சொல்லிவிடுகிறார்கள். இப்போ பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று சொல்லுகிற பொழுது மூவரும் சமம் என்று கூட சிலர் சொல்லுவார்கள். இந்த மூவரிலே பிரம்மாவை பற்றி கூட அதிகம் பேச்சில்லை. ஆனால் சிவனையும் விஷ்ணுவையும் சமமாக சொல்லுது என்று உலகத்தில் ஒரு பெரிய பிரவாதம் உண்டு. அப்படி சொல்லுவது உண்டு. சில பேர் அப்படியும் அறியாமல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இதிகாச புராணங்களை உள்ளபடி அறியாதவர்கள். வேதம், இதிகாசம், புராணம் போன்ற எந்த நூலை எடுத்து பார்த்தாலும் பகவான் நாராயணனுடைய மேன்மை, அவன் சிவனுக்கு அருள் புரிந்தமை, பல இடங்களிலே அவனுக்கு அருள் புரிந்தமை அது ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது உன்னை தவிர வேறு யார் சரண் என்பதாக இந்த 19வது ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார்.
காஷீவிருகாந்த சராசன பாணகங்கா சம்பூதி நாம கிருதி சம்வதனாத் யதந்தைஹி ஸ்வோக்த்யம்பரீஷபயசாபமுகைச்ச சம்பம் त्वन्निघ्नमीक्षवतामिहं कशरण्यः. பல விற்த்தாந்தங்களை எடுத்து காட்டுகிறார் இந்த இடத்துல. இத்தனை நிகழ்ச்சிகளிலேயும் சிவன் பகவானை விட தாழ்ந்தவன் என்று அது நிரூபிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். காஷி விருகாந்தக விருக அந்தக ஷராசன பாண கங்கா எத்தனை விஷயம் சொல்கிறார். அதாவது காஷி நகரத்தை பகவான் எரித்தான். என்ன, அது சிவனாலே காக்கப்பட்ட காஷி நகரம், அது பகவானாலே எரிக்கப்பட்டது. பவுண்டரக வாசுதேவன் என்று ஒருத்தன் இருந்தான். அவன் கண்ணனோடு போரிட வந்தான். அப்பொழுது அவனை காப்பதற்காக இவன் சிவன் வந்தான். அவன் மேலே சினம் கொண்டு அவனுடைய நகரமான காசியை எரித்து விட்டான் என்ற வரலாறு இது எல்லா புராணங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற வரலாறு. அதனால் காசி வரலாறு சொல்கிறார். அடுத்தது விருகாசுரன் என்று ஒருத்தன். அவன் என்ன செய்தான், நான் சிவனை குறித்து தவம் செய்து நான் யார் தலையில் கை வைக்கிறேனோ அவர்கள் சாம்பலாகிவிட வேண்டும் என்று வரம் கேட்டான். உடனே சிவனும் அவனுக்கு அப்படியே வரம் கொடுத்தான். அவன் என்ன செய்தான், நீ சாம்பலாகி விடுவான்னு வரம் கொடுத்தியே, அது பலிக்கிறதான்னு பார்க்க வேண்டாமா, உன் தலையிலேயே கை வைத்து பார்க்கிறேன் என்று சிவனிடத்தில் வந்தானவன். ஆனால் சிவன் கொடுத்த வரம் கடைசியில் அவனையே சாம்பலாக்கி விடுமே. அவன் அலறி அடித்து கொண்டு ஓடி வந்தான். கடைசியில் பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் வந்தான். அவன் தந்திரமான உபாயம் செய்து அந்த விருகாசுரனை மாய்த்து விட்டான். இப்பொழுது சிவனை காப்பாற்றியது யார், அந்த பகவான் நாராயணன் தானே. பஸ்மாசுரனத்திடத்து காப்பாற்றினான். இந்த பஸ்மாசுரனுக்குத்தான் விருகாசுரன் என்று பெயர். அதற்கு பிறகு அந்தகன் என்று ஒரு அசுரன். அவனோடு சிவனுக்கு யுத்தம் ஏற்பட்டது. அவனை கொன்றும் விட்டான். ஆனால் அவன் உடலிலிருந்து இரத்த துளிகள் பெருகி அதிலிருந்து பல அரக்கர்கள் தோன்றி சிவனை எதிர்த்தனர். அப்பொழுது சிவபிரான் என்ன பண்ணினான், பகவானிடத்திலே சரணமடைந்தான். அவனை பகவான் காப்பாற்றினான் என்று அது ஒரு வரலாறு. அதற்கு பிறகு ஷர என்று வில்லை சொல்லுகிறார். ஒரு சமயம் விஸ்வகர்மா 2 வில்லை பண்ணினானாம். 2 வில்லும் ஒரே மாதிரியான வில். ஆனால் இது 2 எது சிறந்தது என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக தேவர்கள் ஒரு வில்லை சிவனிடத்திலேயும் ஒரு வில்லை விஷ்ணுவனிடத்திலேயும் கொடுத்தார்கள். எல்லாம் வால்மீகி ராமாயணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே 2 பேருக்கும் போர் மூள வேண்டும். அந்த சமயத்தில் மகாவிஷ்ணுவானவர் ஒரு ஹுங்காரம் செய்தார். அந்த ஹுங்காரத்தாலே அந்த சிவன் கையிலே இருந்த வில் முறிந்து விழுந்து சிவனும் மூர்ச்சையடைந்து விழுந்து விட்டானான். அதுக்கப்புறம் போரே நடக்கவில்லை. இப்போது சொல்லுங்கள், யாருடைய வில் உயர்ந்தது, யாருடைய வீரம் உயர்ந்தது என்று அந்த வில் வரலாறு தெரிவிக்கப்பட்டது. அதே மாதிரி பாணான் என்றார். பாணாசுரன் என்கிறவன் அவனும் ஒரு அசுரன். அவனை குடும்பத்தோடு காப்பதாக இவன் வாக்கு கொடுத்திருந்தார் ருத்ரன். ஆனால் கண்ணனுக்கும் பாணனுக்கும் யுத்தம் நடந்த பொழுது அவனுக்கு துணையாக வந்த ருத்ரன் முதலானவர்கள் போரிலே புறமுதுகிட்டு ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டது என்ன, அது ஒரு சரித்திரம். அதே போல் கங்கை பகவானுடைய திருவடி தீர்த்தம், அதை தன்னுடைய தலையிலே தரித்தான் சிவன் என்று பார்க்கிறோம். அதே போல் வேதங்கள், ஸ்மிருதிகள், இதிகாச புராணங்கள் இதெல்லாம் சிவனிடத்திலிருந்து, அதாவது பிரம்மாவினிடத்திலிருந்து சிவனுக்கு பிறப்பு. அந்த பிரம்மாதான் பெயர் வைத்தான் சிவனுக்கு. அதே அந்த சிவனுக்கும் பிரம்மாவுக்கு நடந்த சம்வாதத்திலே பகவான் தான் உயர்ந்தவன் என்று பிரம்மா தெரிவித்தான் என்று அந்த விஷயங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் இவனுடைய உக்தி அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பார்வதியினிடத்திலே சொல்லுகிற பொழுது பகவான் நாராயணன் தான் எனக்கும் தெய்வம் என்று சிவனே தன் வாக்காலே சொல்லியிருக்கிறான். அதே போல் அம்பரீஷன் என்கிற ஒரு அரசன் பகவானிடத்திலே மிகவும் பக்தி உடையவன். அந்த இடத்திலேயும் கூட அம்பரீஷனை காப்பாற்றியதும் அதாவது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான். சிவன் அஞ்சி ஓடும்படியான நிலைமை ஏற்பட்டது. பிருகுமுனிவர் இவனுக்கு சாபத்தை கொடுத்தார் ருத்ரனுக்கு என்று இப்படியாக பல செய்திகளை எடுத்து காட்டி, இத்தனையும் இருக்கிற பொழுது உன்னை தவிர எனக்கு வேறு யார் சரண்யர் என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார்.
இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயத்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.